அறிவாளிகள் பெற்ற அரச பதவிகள். புத்த ஜாதக கதைகள். கதை எண் 99. 3 அறிவாளிகள். முன்னொரு காலத்தில் பிரம்மதத்த மன்னன் காசியில் ஆண்டு வரும்போது அவனுக்கு பின்வம்சமாக குழந்தைகள் பிறக்கவில்லை. என்ன தவம் செய்தும் பிள்ளை வரம் சித்திக்கவில்லை. ஒரு நாள் மன்னன் ஏராளமான மக்கள் புடைசூழ நந்தவனத்திற்கு சென்றான். பகலெல்லாம் ஆனந்தமாக பொழுது போக்கிவிட்டு ஒரு பெரிய கருங்காலி மரத்தின் நிழலில் கட்டில் ஒன்றை போட வைத்து அதில் சிறிது நேரம் படித்து தூங்கினான். அவன் தூங்கி எழுந்தபோது மரத்தை அண்ணாந்து பார்த்தான். அந்த மரத்தில் ஒரு பறவையின் கூடு இருப்பதைக் கண்டு மன்னனின் இதயத்தில் எப்படியாவது அந்த கூட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. உடனே அவன் தன்னருகில் இருந்த பணியாள் ஒருவனை கூப்பிட்டு, இந்த மரத்தின் மீது ஏறி கூட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று பார் என்றான். காவலாளி மரத்தின் மீது ஏறி கூட்டை பார்த்தபோது கூட்டிலே 3 முட்டைகள் இருப்பதைக் கண்டு அரசனிடம் அறிவித்தான். அப்படியானால் அம்முட்டைகள் மீது உன் மூச்சுக்காற்று படாதவாறு கீழே எடுத்து வா என்று காவலாளியிடம் அரசன் கூறினான். பிறகு தங்கத்தாலான கூடையொன்றில் சிறிதளவு பஞ்சை பரப்பி அதன் மீது முட்டைகளை வைக்கும்படி அரசன் ஏவினான். பிறகு அவன் தன் அமைச்சர்களை நோக்கி, இம்முட்டைகள் எந்த பறவையினுடையவை என்று கேட்டான். அவர்கள், தெரியாது, வேடர்களை அழைத்து விசாரித்தால் அவர்கள் கூறுவார்கள் என்றார்கள். அதன்படி மன்னன் வேடர்களை அழைத்து வரச் செய்து, வேடர்களை, இம்முட்டைகள் எந்த பறவையினுடையவை என்று விசாரித்தான். அரசே, ஒரு முட்டை ஆந்தையின் முட்டை, மற்றது மைனாவின் முட்டை, 3வது பச்சை கிளியின் முட்டை என்று வேடர்கள் கூறினார்கள். மன்னன் வியப்புடன், ஒரே கூட்டில் எப்படி 3 பறவைகளின் முட்டைகள் காணப்படுகின்றன என்று கேட்டான். அதற்கு வேடர்கள், இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, இவைகளை பத்திரமாக பாதுகாத்தால் முட்டைகள் அழியாமல் இருக்கும் என்று கூறினார்கள். அப்படியானால் இவைகளே என் குழந்தைகள் என்று அரசன் ஆனந்த பரவசத்தோடு கூறினான். பிறகு 3 முட்டைகளையும் 3 அமைச்சர்களிடம் ஒப்படைத்து, இவைகள் என் குழந்தைகள், ஆகவே முட்டைகளின் ஓடுகளை உடைத்து கொண்டு குஞ்சுகள் வெளியே வந்ததும் எனக்கு அறிவியுங்கள் என்று ஏவினான். அதன்படியே அமைச்சர்களும் முட்டைகளை பத்திரமாக பாதுகாத்து வந்தார்கள். முதலாவதாக ஆந்தையின் முட்டை பொறித்தவுடன் அதிலிருந்து ஒரு ஆந்தை குஞ்சு வெளிப்பட்டது. உடனே முதலமைச்சர் ஓர் வேடன் ஒருவனை வரவழைத்து அந்த ஆந்தை குஞ்சு ஆணா பெண்ணா என்று விசாரித்தார். குஞ்சை கவனித்த வேடன் ஆண் என்று பதில் சொன்னான். உடனே அமைச்சர் அரசனிடம் சென்று, அரசே, உங்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறினார். அதை கேட்டதும் அரசன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அமைச்சருக்கு ஏராளமான பரிசுகளை வழங்கி, இந்த பறவையை பத்திரமாக பாதுகாத்து வளர்த்து வரவும், இன்றிலிருந்து இதன் பெயர் வேசந்திரா என்று கூறினான். சில நாட்கள் கழித்த பின்னர் மைனா பறவையின் முட்டை பொரித்தது. 2வது அமைச்சர் வேடனை அழைத்து, அது ஆணா அல்லது பெண்ணா என்று விசாரித்தார். அதற்கு அது ஒரு பெண் பறவை என்று வேடன் கூறினான். உடனே அமைச்சன் அரசனிடம் சென்று, மன்னவா, உங்களுக்கு பெண்ணொருத்தி பிறந்திருக்கிறாள் என்று கூறினார். அதை கேட்டதும் மன்னன் மிகவும் மகிழ்ந்து ஏராளமான பரிசுகளை அமைச்சருக்கு வழங்கி, இந்த பறவையை குண்டலினி என்ற பெயரால் கூப்பிட்டு இதை பத்திரமாக பாதுகாத்து வளர்த்துவா என்று கூறி அனுப்பினான். அதன் பிரகாரம் 2வது அமைச்சனும் மைனாவின் குஞ்சை பத்திரமாக வளர்த்து வந்தான். இன்னும் சில நாட்களுக்கு பிறகு கிளியின் முட்டை பொரிந்து கிளி குஞ்சு வெளியே வந்தது. அதை கண்ட 3வது அமைச்சர் வேடர்களை அழைத்து அந்த குஞ்சு ஆண் குஞ்சு என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவர் மன்னனிடம் சென்று, உமக்கு குமாரன் ஒருவன் பிறந்திருக்கிறான் என்று அறிவித்தார். அதை கண்டு மகிழ்ச்சியுற்ற மன்னன் அவருக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்து, என் மகனுக்கு இன்று ஒரு பெரிய திருவிழாவை ஆடம்பரமாக நடத்தி அவனுக்கு ஜம்பூகா என்று பெயர் சூட்டுங்கள் என்று கூறினார். அமைச்சரும் அவ்வண்ணமே செய்தார். இவ்விதமாக 3 பறவைகளும் அவரவர் வீடுகளில் ராஜகுமாரர்க்குரிய மரியாதைகளோடு வளர்க்கப்பட்டு வந்தன. அரசன் அப்பறவைகளை என் புதல்வன், என் புத்திரி என்றே அழைத்து வந்தான். அதை கண்ட 3 அமைச்சர்கள் பரிகாசமாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதை மறைமுகமாக கேட்ட மன்னன், இந்த அமைச்சர்களுக்கு என் குழந்தைகளின் அறிவின் திறனை பற்றி ஒன்றும் தெரியாது, எனவே அவர்களுக்கு என் குழந்தைகளின் திறமையை காட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஒரு நாள் அவன் ஓர் அமைச்சனை அழைத்து ஆந்தை குஞ்சான வேசந்திராவிடம், உங்கள் தகப்பனார் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார், அவர் எப்போது வந்து உங்களை கேட்கலாம் என்று கேட்கச் சொன்னான். மன்னர் கூறியதைப் போலவே அமைச்சனும் வேசந்திராவிடம் வணங்கி மன்னன் கூறிய செய்தியை கூறினான். அப்போது ஆந்தை மகன்,
இன்று என் தந்தை என்று சொல்லப்படுபவர் வருகிறாராம். நான் அவருக்கு மரியாதை செய்து வணங்க வேண்டும் என்று நினைத்தது. அமைச்சன், அவர் எப்போது வர வேண்டும் என்று கேட்டான். இன்றிலிருந்து 7வது நாளன்று அவரை வரச் சொல்லவும் என்று ஆந்தை குஞ்சு கூறி அமைச்சனை அனுப்பிவிட்டது. 7வது நாளன்று மன்னன் நகரமெங்கிலும் முரசுகளை முழங்கச் செய்து தன் ஆந்தை குமாரன் வாழ்ந்து வந்த வீட்டிற்கு சென்றான். அங்கு வேசந்திராவின் விருந்தை நன்றாக சாப்பிட்டுவிட்டு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு மன்னன் தன் அரண்மனைக்கு சென்றான். பிறகு ஒரு பெரிய பந்தலை தன் அரண்மனை வாயிலில் எழுப்பச் செய்து நகரத்து மக்களை எல்லாம் முரசறைந்து வரவழைத்து ஒரு பெரிய சிம்மாசனத்தின் மீது படை வீரர்களும் அமைச்சர்களும் பொதுமக்களும் புடைசூழ உட்கார்ந்து கொண்டு ஆந்தை குமாரனான வேசந்திராவை அழைத்து வரும்படி சொல்லி அனுப்பினார். பிறகு வேசந்திரா வந்ததும் அதை ஒரு தங்கமயமான முக்காலி மீது உட்கார வைத்தார். அந்த பறவை மன்னரின் மடி மீது சென்று விளையாடிவிட்டு திரும்பவும் தங்க முக்காலி மீது உட்கார்ந்தது. ஏராளமான பொதுமக்களுக்கு முன்னால் மன்னரின் கடமை என்ன என்பது பற்றி அந்த பறவையிடம் கேட்டான். வேசந்திரா அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் மன்னரின் அஜாக்கிரதைக்காக கடிந்து கொண்டு, காசியை வென்ற கம்ச மன்னருக்கு கவனிப்பு என்பதே நெடுநாளாக இல்லை. கருத்துள்ள அவர் மைந்தன் சொல்கிறான், கருத்தும் கவனமும் மிகவும் இருப்பினும் மேலும் கவனம் இருந்திட வேண்டும் என்று கடுந்துரைத்துவிட்டு, அரசே, மன்னர் ஒவ்வொருவரும் தன் நாட்டை நீதியுடன் ஆள வேண்டும், 3 வகை உண்மை நெறி வழியிலேயே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி பின்வரும் கருத்துள்ள பாடலை பாடியது. முதலாவதாக, பொய்யையும் சினத்தையும் வெறுப்பையும் ஒதுக்கிட வேண்டும். மன்னர் செய்ய வேண்டியதை செய்தே மாண்புடன் என்றும் வாழ்ந்திட வேண்டும். காமத்தாலும் பாவம் புரிந்த தவறுகள் காலத்தால் முன்பு செய்தவை என்றே காலம் முழுவதும் பாவ மன்னிப்புடன் தீச்செயலை நினைத்து வருந்தீர். காலம் முழுதும் தீயவை உறுத்திட வேண்டும். ஆட்சியில் கவனக்குறைவு என்பது நேர்ந்தால் ஆள்பவன் பெயரும் புகழும் அழிந்துதான் போகும். ஆள்பவன் செல்வம் உடனே மறையும். ஆள்பவனும் அவமானத்தால் சாவான். இவ்வாறு நல்ல உள்ளமும் அதிர்ஷ்டமும் முன்பு ஒருமுறை கேட்டபோது சொல்லின. நான் பேராசையற்றவரை கண்டு மகிழ்வேன். மாவீரம் தீரம் எனக்கே மகிழ்ச்சியை தரும். துரதிருஷ்டம் என்றும் அதிர்ஷ்டத்தை அளித்தும் துர்ச்செயல்களிலே மகிழ்ச்சி கொண்டிருக்கும் துரெண்ணம் கொண்டோரின் இதயத்தில் துர்த்தமான ஆசைகள் வளரும். அனைவரிடமும் அன்பாயிரும் மன்னா, அனைவருமே உம்மை பாதுகாத்திடுவார். துரதிருஷ்டம் போகும், நல்ல அதிர்ஷ்டம் வீட்டில் என்றும் நிலைத்திருக்கும். ஓ மன்னா, காசி நாட்டில் தீரமும் அதிர்ஷ்டமும் உடையவன் வாழ்ந்தால் எதிரிகளின் வேர்களையும் வெட்டி வீழ்த்திடுவான். மாபெரும் புகழே நாட்டுக்கு உண்டாகும். சாகாவும் கூட தன் திடம் விடுவதில்லை, சத்காரியங்களில் தவறுவதில்லை. திடவல்லமைகள் மிகவிருந்தாலும் சத்காரியங்களில் தவறுவதில்லை. மன்னரின் செயல் கண்டு மகிழ்ச்சியுறுவார். முன்னோர்கள் கந்தர்வர் கடவுளர் எல்லாம் நல்லாவி வடிவினில் மன்னருக்கே நாள் முழுதும் துணை செய்து வருவார். நல்லவை செய்திட கருத்துமே கொண்டு அல்லவை நீக்கிட துணிவுமே கொண்டு நல்லவைக்கெல்லாம் முழுமனம் வைத்து அல்லவை ஏழித்திடில் இன்பம்தான் வந்து சேரும். இதுவே செயலின் வேத புத்தகமாகும். இதுவே செயல் முறையாகிட வேண்டும். இதுவே நண்பரை மதித்திடச் செய்திடும். இதுவே எதிரியை ஒழித்திடச் செய்திடும். இவ்வாறு ஆந்தை குஞ்சு மன்னரின் கடமைகளை புத்தரை போல் வற்புறுத்தி கூறிற்று. அதை கேட்டதும் கூட்டத்தினர் அனைவரும் வியந்து மகிழ்ந்து கைத்தட்டி ஆரவாரங்கள் செய்தார்கள். மன்னனும் மிகவும் மகிழ்ந்து, இத்தகைய புத்திசாலியான என் குமாரனுக்கு என்ன பதவியை நான் வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று கூட்டத்தினரை கேட்டார். அதற்கு எல்லோரும், அவருக்கு படை பெருந்தலைவரின் பதவியை வழங்க வேண்டும் என்று கூறி ஆரவாரம் செய்தார்கள். அதன் பிரகாரம் ஆந்தை குமாரனான வேசந்திராவுக்கே படை தலைமை பதவி வழங்கப்பட்டது. வேசந்திரா தன் தந்தையாருக்கு விருப்பமானவற்றை செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. சில நாட்கள் கழிந்த பிறகு காசி மன்னன் மைனாவின் குஞ்சான குண்டலினியை பரிசோதிக்க விரும்பி அதற்கு செய்தி அனுப்பி 7வது நாளன்று மைனா குமாரியான குண்டலியின் வீட்டிற்கு சென்று விருந்து சாப்பிட்ட பிறகு அரண்மனைக்கு திரும்பிச் சென்று முரசுகள் அறைந்து பொதுமக்களை கூட்டமாக கூட்டி பெரும்பந்தல் ஒன்றில் அரியணை மீது உட்கார்ந்து கொண்டு குண்டலினியை வரவழைத்து அதை ஒரு தங்கமயமான முக்காலியில் உட்கார வைத்து மன்னருக்குரிய கடமைகளை பற்றி கேட்டான். அப்போது குண்டலினி என்ற மைனா குமாரி, என்னை பரிசோதிப்பதற்காகத்தான் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். என் போன்ற பெண்ணுக்கு ராஜநீதி எங்கிருந்து தெரியும் என்று நினைத்து நீங்கள் கேள்வி கேட்டதால் மிக சுருக்கமான பாடல்களில் மன்னரின் கடமைகளையெல்லாம் நான் உங்களுக்கு உணர்த்துவேன் என்று சொல்லி பின்வரும் கருத்துள்ள பாடலை பாடியது. நீங்கள்தான் மக்களை நல்வழி நடத்திட வேண்டும். உங்கள் ராஜ்யத்தில் ஊழலும் கபடமும் உங்கள் அதிகாரிகளிடம் இருந்திடக்கூடா.
கோபத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீர். உடையவர் உடையதை காப்பது மற்றும் உடையவர் வென்றிடும் வெளிகளையும் கேளீர். உங்கள் நலன்களைக் கண்டு மகிழ்பவராம் உரிய அறிஞரை அமைச்சராய் கொள்வீர். உள்ளதை சூதிலும் மதுவிலும் கபடத்திலும் ஒளித்திடா வண்ணம் காத்திடுவார்கள். உங்கள் பொருள்களை காப்பவருக்கே உங்களை காக்கவும் தெரிந்திருக்கும். உங்கள் தேரை நடத்திடும் சாரதிக்கே உங்கள் ஆட்சி சக்கரத்தை இயக்கவும் தெரியும். உங்கள் நலனுக்காய் செய்தவை தவிர்த்தவை உங்களுக்கு நன்றாய் தெரிந்திட வேண்டும். குற்றக்குறையுள்ளவரை கடிந்திட வேண்டும். உயர்ந்தவரை நீங்கள் போற்றிட வேண்டும். கோபத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீர். கோபத்தால் அழிந்தவர் பலரே காண்பீர். கோபத்தால் மன்னர்கள் பாழானார்கள். கர்வமுடைய அரண்மனைகள் மண்ணாயிற்றே. ஒருவரை ஏமாற்றாதீர். உங்கள் நாட்டில் வஞ்சம் வேண்டாம். ஒரு பயனற்றவை ஒதுங்கிட வேண்டும். கருவிழி மாதரின் கைவழிப்படாதீர். கபட மனிதரை கலந்து கொள்ளாதீர். எச்சரிக்கை கொண்டவன்தான் மன்னன். இன்பத்திலும் காமத்திலும் மூழ்கிடுவானால் இன்பொருளெல்லாம் இழந்திட நேரும். என்றுமே மானமும் இழந்திட நேரும். இதுவே மன்னரின் நீதி நூல். இதுவே மன்னரின் செயல்களை கூறும். எதுவானாலும் நல்லவையே தான் செய்திட வேண்டும். மிதமின்றி எதிரிகளை எதிர்த்திடலாகாது. நீதி வழிதான் நடந்திட வேண்டும். அநீதியும் ஆசையும் அழிவை தரும். இவ்விதம் குண்டலினி என்ற மைனா பறவை மன்னரின் கடமைகளை எடுத்து கூறியது. அதை கேட்டு காசி மன்னன் மகிழ்ச்சி அடைந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களை நோக்கி, இதுபோன்ற இனிய நீதிகளை போதித்த என் புதல்விக்கு என்ன பதவியை வழங்கலாம் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், குண்டலினிக்கு பொக்கிஷதாரியின் பதவியை கொடுங்கள் என்று கூறினார்கள். அன்றிலிருந்து மன்னரின் நலன்களை கவனித்த வண்ணம் மைனா பறவை பொக்கிஷதாரியாக வாழ்ந்து வந்தது. கிளியின் குஞ்சையும் மன்னன் பரிசோதிக்க விரும்பி ஒரு நாள் கிளிகுமாரனான ஜம்பூகாவின் வீட்டிற்கு ஒரு செய்தி அனுப்பி வைத்தான். பிறகு 7வது நாளன்று ஜம்பூகாவின் வீட்டில் அவன் விருந்துண்டுவிட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்து பந்தலொன்றை போட்டு முரசுகளை முழக்கி பொதுமக்களை கூட்டி வைத்து கிளிகுமாரனான ஜம்பூகாவை வரவழைத்தான். மன்னரின் கடமைகளை பற்றிய கேள்வியை அதனிடமும் கேட்டான். அப்போது கிளிகுமாரனான ஜம்பூகா பின்வரும் கருத்துள்ள பாடலை பாடிற்று. இத்தரைதன்னில் ஐவகை சக்தி கொண்டவரில் கை வலிமையெல்லாம் இறுதியில் நிற்பவையாகும். அதனுள் செல்வநிலை அதற்கடுத்து வரும். அமைச்சரின் சக்தி 3வதாகும். அரசே, அரசனினத்தின் பெருமையெல்லாம் 4வதாகும். ஆவணவற்றில் எல்லாம் அறிவுடையாரே பெருமையுடையார். மிகச்சிறந்த வலிமையை அறிவின் சக்தியே சிறந்ததாகும். மிகச்சிறந்த அறிவுடையவன் வெற்றி மேல் வெற்றி தானே அடைவான். அளவற்ற செல்வம் நிறைந்த நாடாயினும் அறிவற்ற அரசன் ஆழ்வானாயின் அண்டை நாட்டான் அபகரித்திடுவான். எவ்வகை பெருமை உடையவனாயினும் அவனே ஆட்சியின் உரிமையுடையோன். அவனே அறிவெளியாக இருப்பின் அவன் ஆட்சியில் யாருமே வாழ்ந்திடலாகா. அறிவுடன் கடமைகள் ஆற்றிடும் வேந்தன் அறிஞரின் புகழை பரப்பிடச் செய்வான். அறிவின் திறனை பரிசாக பெற்றோன் அதிலும் என்றுமே இன்பம் காண்பான். அறிவு வழிகளை ஆற்றிடா வேந்தன் அறிவுடையவர் உரை கேட்டிட வேண்டும். அறிவுடையார் அண்டிடாவிட்டால் அவன் நாடு அழிந்து போய்விடும் வீணே. துன்ப செயல்களை செய்திடும் வேந்தன் நன்மை தரும் பலன் அடைந்திட மாட்டான். நன்மை தரும் செயல்கள் செய்திட மாட்டான். நல்ல வழியினில் ஆண்டிடும் மன்னன் நன்மைகளையே செய்திடுவானாயின் நன்மைகளைத் தவிர வேறொன்றும் நாடா. நல்லவைகள்தான் விளைந்திடும். ஒருவர் உடைமையை காத்திட வேண்டில் மறுபொருள் மேலும் மேலும் சேர்த்திட வேண்டும். இவையெல்லாம் உம்மனதில் பதித்திட வேண்டும். அறிவிலிச் செயல்களால் ஆண்டிடும் மன்னன் அவன் ஆட்சி நிலையும் நாணலால் படைத்த வீட்டினைப் போல் நாசமுறும் இறுதியில் பாழாய் போகும். இவ்விதம் மன்னருக்குரிய ஐவகை சக்திகளை கிளிகுமாரன் எடுத்து கூறியது. அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் பாராட்டி கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். காசி மன்னனோ இத்தகைய இனிய வார்த்தைகளை பவளம் போன்ற வாய்த்திருந்து எடுத்துரைத்த என் அருமை குமாரன் ஜம்பூகனுக்கு என்ன பதவி நான் வழங்க வேண்டும் என்று கேட்டான். பொதுமக்கள் அவருக்கு பெருந்தலைவரின் பதவியை வழங்குங்கள் என்று கூறினார்கள். அன்றிலிருந்து அந்த பதவியை ஏற்ற ஜம்பூகா மன்னரின் நலன்களை அக்கறையுடன் கவனித்து வந்தது. பிறகு 3 பறவைகளுக்கும் பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்டன. அவைகள் 3 மன்னனுக்கு வேண்டிய இகவர சாதனைக்கு வேண்டிய யோசனைகளை கூறி வந்தன. பிறகு பல வகை தான தர்மங்களை செய்து வந்த காசி மன்னன் கால முடிவில் தேவர்களின் உலகத்தை அடைந்தான். மன்னருக்குரிய ஈமக்கிரியைகளை செய்த பிறகு, ஜம்பூகா, உங்களைத்தான் மன்னராக்கும்படி முன்னால் அம்மன்னர் கூறியிருக்கிறார் என்று அமைச்சர்கள் அறிவித்தார்கள். ஜம்பூகா என்ற கிளியாக இருந்த போதிசத்துவர் அவர்களை நோக்கி, எனக்கு ராஜ்யபாரம் வேண்டாம், நீங்களே இந்த நாட்டை நீதியுடன் ஆட்சி புரிந்து வாருங்கள் என்று கூறிவிட்டு, மக்களுக்கெல்லாம் நீதியை போதித்துவிட்டு நீதியை கடைபிடியுங்கள் என்ற புனித வார்த்தைகளை தங்க தகட்டில் எழுதி நாடெங்கிலும் பரவச் செய்து கானகத்திற்கு பறந்து சென்று மறைந்தார்.
அவருடைய நீதிமுறைகள் 40,000 ஆண்டுகள் நாடெங்கும் நிலைத்திருந்தன. கதை எண் 99. 3 அறிவாளிகள் கதை நிறைவுற்றது.